தமிழ் மக்களுக்கு வணக்கம். ராஜீவ் காந்தி இவரை பற்றி தான் இன்னைக்கு பேசியாக வேண்டும். கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பாலியல் சார்ந்த பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தினம் ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. யாராவ இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். காந்தி என பெயர் வைத்துக் கொண்டு காதல் மன்னனாக வலம் வந்திருக்கிறாராம் ராஜீவ் காந்தி. சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு வேண்டா. ஊடக உடன்பிறப்புகள் நடத்தும் விவாதங்களில் பெரிய கொள்கை புலி போல புலம்பிக் கொண்டிருந்த திமுகவின் ராஜீவ் காந்தி மீது பாலியல் குற்றச்சாட்டு ஒன்று எழுந்திருக்கிறது. வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா என் கைவரிசையை காட்ட ஆரம்பிக்கிறான். திமுக வந்தா திமுகவுடைய குணம் வந்துடும் இல்லையா? எனக்கு அப்பவே தெரியும்டா நீயும் ஒரு களவாணி பையன். ஸோ திமுகவில் இருந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவன் தொடர்ச்சியாக துன்புறுத்தலை கொடுத்து வந்திருக்கிறான், பாலியல் ரீதியாக துன்புறுத்தலை கொடுத்து வந்திருக்கிறான் அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி பிடிச்சின்னு சுத்தினேன், எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிற. திமுகவின் மாணவரணி மாநில செயலாளராக இருந்த ராஜீவ் காந்தி திடீரென அப்பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். கொள்கையே இல்லாத அந்த கொள்ளை கூட்டத்தில் கொள்கை பரப்பு துணை செயலாளர் என்கிற டம்மி போஸ்ட் ராஜீவ் காந்திக்கு வழங்கப்பட்டது. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. இதை கேள்விப்பட்டு உடன்பிறப்புகளே ஆடி போய் விட்டார்கள். காரணம், உதயநிதிக்கு பல்லக்கு தூக்குவதில் பட்டம் படித்தவர் இந்த ராஜீவ் காந்தி. 30 வருஷமா கட்சியில் இருக்கிறவன் நானு. முந்தானத்து வந்து கட்சியில சேர்ந்து கட்சிக்கு போற கை வச்சா என்னடா அர்த்தம்? நேரப்பா சண்டை போட்டுக்கிறீங்க. அதுக்காக அவன் உரிமை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? கொஞ்சமும் கூச்சமில்லாமல் காவடி தூக்கிய ராஜீவ் காந்தியை ஏன் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்கிற கேள்வி எழுந்தது. அப்போதுதான் சில ஸ்கிரீன்ஷாட்டுகள் இணையத்தில் வெளியானது. அதில் ராஜீவ் காந்தி திமுகவை சேர்ந்த பெண் ஒருவரிடம் மிகவும் ஆபாசமாக பேசியதாக தகவல் இருந்தது. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? திமுகவை சேர்ந்த பெண்களிடம், குறிப்பாக கணவனை பிரிந்து தனியே இருக்கும் பெண்களிடம் தொடர்ந்து ராஜீவ் காந்தி தனது காதல் வலையை வீசியதாக சொல்லப்படுகிறது. அதிலும் கணவனை பிரிந்து இருக்கும் பெண் ஒருவரிடம் பிரெஞ்சு கிஸ் தெரியுமா என குலைந்ததுடன், அண்ணா என கெஞ்சிய பெண்ணிடம் 69 பொசிஷன் தான் எனக்கு பிடிக்கும் என வக்கிரத்தை வகை தொகை இல்லாமல் கொட்டி இருக்கிறார். நான் கூட என்ன நினைச்சிருந்தேன், நீ சீப்பாளா இருந்திருக்க. என்ன கேட்டா, ராஜீவ் காந்தி திமுக கொள்கைகளை முழுவதுமாக உள்வாங்கி விட்டான் அப்படின்றதற்கான சாட்சியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். பொங்கை பரப்பு செயலாளரே அவர்தான். திருட்டுறையில் தயிர்வடை தாத்தா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு ஓடி போய் கருணாநிதி சமாதியில் ஒரு தயிர்வடையை வச்சு படையல் வச்சு கும்பிடணும் ராஜீவ் காந்தி. ஏன்னா கருணாநிதிக்கு இருந்த அத்தனை குணங்களும் ஒருங்கே ராஜீவ் காந்திக்கும் வந்து விட்டது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஏன்னா இதெல்லாம் கூட பண்ணலன்னா அப்புறம் நீ என்ன திமுக? அடுத்து மாவட்ட செயலாளர் ஆகணும், அடுத்து அமைச்சராகணும். இதுக்கெல்லாம் சிறந்த தகுதி வந்து இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுவது அப்படின்றத நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 35 பெண்களுக்கும் வந்து தொடர்ச்சியாக அந்த பிரச்சனைகளை கொடுத்து வந்திருக்கிறேன். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். பேசாம அவனுக்கு காலை கடிக்க மாதிரி காயடிச்சு விட்டுருக்கேன். நீ ஒரு பாலியல் குற்றம் சாட்டு வந்திருக்கின்ற ஒரு நபர் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஒரு பதவியிலிருந்து இன்னொரு பதவியில சும்மா நீங்க மாத்துறீங்க அப்படின்னா அப்ப என்ன மாதிரியான ஒரு சிந்தனை கொண்ட நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள்? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். ஆஃப்டர் ஆல் விபச்சாரியிடம் காசு கொடுக்காமல் தகராறு செய்தவன், செய்தி வாசிப்பாளரை மவுண்ட் ரோடில் துரத்தி கொண்டு ஓடியவன். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. நடிகைக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து பால்டாயில் குடித்தவன். இவன்லாம் இருக்கும்போது நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு அவன் கேட்பான் அப்படின்னு பயமா? எங்க ஆட்சி காலத்துல ஒரு பையன் பால்டாயில குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பால்டாயில் போய காப்பாத்துறதுக்காக அவரோட குடும்பமே எங்க அண்ணன் எடப்பாடியார் கிட்ட தவழ்ந்து வந்தாங்க. சார் இந்த சம்பவத்தை மறந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். என் பையன் மருந்து குடிச்சிட்டாப்பா. என்னம்மா இருமலாமா பையனுக்கு? வயலுக்கு வச்சிருந்த பூச்சி மருந்து குடிச்சிட்டாயா. சரி விடு, வேற மருந்து வாங்கிக்கலாம். பிரச்சனையிலிருந்து எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் அப்படின்றதுக்காக ஸ்டாலினும் என்னென்னமோ முட்டி மோதுறாங்க. ஸ்டாலின் என்ன செய்கிறாரு? அவருக்கு வைத்திருக்கின்ற 6 ஏஜென்சி
அதாவது ஒரு 6 ஏஜென்சியை ஸ்டாலின் நியமித்திருக்கிறார். இவங்களோட வேலை என்னன்னா, அன்றாடம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மக்களை திசை திருப்புவது எப்படி என்று தினசாக யோசிப்பார்கள். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? அப்படியெல்லாம் யோசித்து கொண்டு ஸ்டாலின் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவங்க சொல்றபடி ஸ்டாலின் இயங்குவார் அப்படின்றத. அதனால தான் அவரை பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். யூ டிராப் திஸ் டா மாட்டிக்க. என்ன மாப்ள இது கேப்பா போடு, நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா ரீல்ஸ் ஓட்டுற பசங்க. கைஸ் நாங்களவா கைஸ் இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கானா, சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. அந்த 2 பசங்க ரீல்ஸ்ல ஃபேமஸ். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட்டு வைத்து ஒரு முதலமைச்சர் விளம்பரப்படுத்திக் கொள்கிறார், விளம்பரத்தை தேடிக் கொள்கிறார் அப்படின்ற ஒரு நிலை தான் இங்க இருக்கு. கேவலமான பில்டப் தேவையா பாஸ்? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. அதே வயது கொண்ட சிறுமிகள் இங்கே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். திமுக கட்சியினரால் ஆளாக்கப்படுகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பண்ணி பயல புடிங்க சார் அவனை, காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. அவன் என்ன சொல்றான்னா, இது வந்து எதிர்கட்சிகளோட சதி. எதிர்கட்சியோட சதியெல்லாம் இல்லை, உங்க கூடவே இருந்தவங்க தான் உங்க கதையை இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்காங்க. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. திமுக என்றாலே இது நடக்கும். திமுக மகளிர் அணி கூட்டத்தில் கனிமொழி பேசி கொண்டிருக்கும் பொழுதே அங்கே இருக்கக்கூடிய பெண் காவல் அதிகாரி மீது சில்மிஷம் செய்த கும்பல் தானே திமுக கும்பல். ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், ஒரு அற்ப பத்திரம் நினைச்சு மன்னிச்சிருங்களே. ஒரு கட்சியுடைய தலைவனாக பார்க்கப்படுபவன், அடுத்து வரக்கூடிய தலைவனாக பார்க்கப்படுபவன், அவன் வந்து இன்ஸ்டாகிராமில், அதுவும் ஒரு துணை முதலமைச்சராக இருந்து கொண்டு அவனுடைய அதிகாரப்பூர்வமான அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பெண்ணுடைய கால்களை பகிர்றான் அப்படின்னா அப்பவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இந்த கட்சி இருக்கிறது. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. 2.5 வயது குழந்தை, யாராவது சிந்தித்து பார்க்க முடியுமா? அந்த 2.5 வயது குழந்தையை கூட நாசம் செய்யணும் அப்படின்னு ஒருத்தன் நினச்சிருக்கான் அப்படின்னா அவன் இதில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அங்கே வைத்திருக்கின்ற பட்டப்பெயர் என்னன்னா கலைஞரான் அந்த ஏரியாவில். ஆனா உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. அப்போ நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க, இதை 75 நாட்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதை காலம் தாழ்த்தி இருக்கிறார்கள் அப்படின்றதே எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு விஷயம். பெரிய மனுஷனையா நீ? புழு பூச்சி கூட கேவலமானவன், உனக்கெல்லாம் நல்லா சாவே வராது.